வணக்கம் தமிழன் எக்ஸ்பிரஸ் செய்திகள். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தேன்பொத்தை பழைய பால்பண்ணை தெருவை சேர்ந்தவர் வெள்ளைத்துறை. இவர் தனது மகன் மணிகண்டனை கோவில்பட்டியில் செயல்படும் சுபி லைவ்டெக் நிறுவனம் மற்றும் VMS கன்சல்டிங் மூலம் தைவான் நாட்டில் தக்காளி பேக்கிங் வேலைக்கு மாதம் 80,000 சம்பளம், இலவச உணவு மற்றும் தங்குமிடம் வழங்கப்படும் என பொய்யான விளம்பரம் செய்து தன்னை ஏமாற்றியதாகவும், மேலும் அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் சக்தி என்ற பெண் 4 லட்சம் செலுத்தினால் உடனடியாக வேலை வாங்கி தருவதாக கூறியதால் நகைகளை அடமானம் வைத்து 4 லட்சத்தை நிறுவனத்தின் வங்கிக் கணக்கில் தான் செலுத்தியதாகவும், கடந்த மாதம் பிப்ரவரி 14ஆம் தேதி தைவானுக்கு டூரிஸ்ட் விசாவில் அனுப்பப்பட்ட தனது மகன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பதாகவும், தனது மகனை மீட்டு தந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். தமிழன் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்பிரமணியன். செங்கோட்டையிலிருந்து வர்றாங்க. பேர் முஸ்லாமலிங்கம். என் பையன் தைவான் நாட்டுக்கு வேலைக்கு வாங்கி சுபி லைவ் டெக்ன்ற கம்பெனி மூலமாக கோயில் போயிட்டுருக்காங்க. அவங்க விளம்பரம் பார்த்து அந்த கம்பெனி மூலமாக தைவான் நாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சாங்க. 4,10,000 வாங்கினாங்க. ஆனால் சொன்ன வேலை கொடுக்க முடியல. தக்காளி பேக்கிங் வேலை கொண்டு போய் ஏமாற்றிட்டாங்க என் பையனை. ஒரு 3 மாதமாக வேலை இல்லாமல் சாப்பாட்டு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டான். ஒரு சர்ச்சில் தான் இருக்காங்க. அவங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு 2-3 நாள் ஆகுது. அதனால் என் பையனை மீட்டு தரணும். நாங்கள் கொடுத்து ஏமாந்து போகிற படத்தை எங்களுக்கு கிடைக்கிது. படிச்சேன் ஐயா, நடவடிக்கை எடுக்கணும் ஐயா. எதனால் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? அங்கே உள்ள பாஸ்போர்ட்டில் அங்கே பர்மிட் இல்லைன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பையன் பேசுனாங்களா? பையன் பேசுகிறாப்புல. ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் ஃபோனே வரல. இப்போ ஒரு வாரமாக ஜெயிலில் 3 மாதமாக வேலை தராமல் இது பண்ணிட்டாங்க. 4,10,000 வாங்கிட்டு எங்களை ஏமாற்றிட்டாங்க ஐயா. என் பையனை மீட்டு தரணும். நான் கொடுத்த பணத்தையே உங்களுக்கு திருப்பி கிடைக்க நடவடிக்கை ஐயா.